ಮೊರಟುವ ಎಗಡೋಯನ ಸುನಂದೋ பனந்த விகாரையின் விகாராதிபதி மெட்டிகஹதென்னே விமலவங்ச தேரரின் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இருவரும் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளனர். இவர்களது சடலங்கள் பண்டாரகம தெல்கட பகுதியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ಮೊರಟುವ ಎಗಡೋಯನ ಸುನಂದೋಬನ விகாரையின் விகாராதிபதி மெட்டிகஹதென்ன விமலவங்ச தேரர் பொல்லால் தாக்கியும் கூறிய ஆயுதங்களால் குத்தியும் நேற்றிரவு 9:15 அளவில் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மற்றொரு தேரருடன் விகாரையில் தங்கியிருந்த சந்தர்ப்பத்திலேயே விகாராதிபதி கொலை செய்யப்பட்டுள்ளார். விகாரைக்கு வந்து காரை நிறுத்தினர். அதன்போது ஆயுதங்களை ஏந்திய சுமார் 10 அல்லது 15 பேர் கைக்கொண்டொன்றை போன்ற ஒரு பொருளை காண்பித்து காரின் கதவை திறந்தனர். சாரதியின் மீது தாக்குதல் மேற்கொண்டனர். பிக்குவை வெளியில் இழுத்தெடுத்தனர். அவர்கள் ஆயுதங்களை ஏந்தியவாறு பிக்குவை துரத்திச் சென்றனர். பிக்கு தப்பிச் சென்றிருப்பார் என நான் நினைத்தேன். நான் பின்புறத்தில் உள்ள சுவரின் மேல் பாய்ந்து அருகிலுள்ள வீடொன்றுக்கு சென்று போலீசாருக்கு அறிவித்தேன். விகாரைக்கு முன்பாக பிக்கு வீழ்ந்திருந்தார். அப்போது அவர்கள் பிக்குவை வெட்டியுள்ளனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களின் வீடுகளையும் சிலர் சேதப்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இதேவேளை கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களின் சடலங்கள் பண்டாரகம தல்கட பகுதியில் மீட்கப்பட்டுள்ளதுடன் அவர்கள் சுஜித் குணரத்ன மற்றும் ரந்திப ருவான் ரத்ன என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அவர்கள் இருவரும் விகாரைக்கு சொந்தமான காணியொன்றில் அத்துமீறி வசித்தவர்கள் என தெரியவந்துள்ளது. இந்த காணி தொடர்பான பிரச்சினையே தேரரின் கொலைக்கு காரணம் என்பது விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படுகின்ற 2 சந்தேக நபர்கள் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளும் போது அவர்கள் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி பண்டாரகம பகுதியில் உயிரிழந்ததாக தகவல் கிடைத்தது. அங்கு சென்று பார்க்கும் போது அவர்கள் உயிரிழந்திருந்தனர். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.